சிந்தனைக்கு எதுவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியை நாம் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம், சுருக்கமாக நாம் படித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய மீதி உள்ள வசனங்களை படித்து நாம் சிந்தனை செய்வோம். இந்த பகுதியை நாம் ஆகூர் என்ற ஒரு தேவ மனிதன் எழுதினதாக நாம் படித்தோம். ஆகூர் என்பவன் யார், அவனுடைய பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் இதை அவன் எழுத முன் வருகிறான் என்பதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இன்னும் கூடுதலாக இதை படித்து இந்த பகுதியை இன்றைக்கு நாம் ஆவியானவருடைய வெளிச்சத்திலிருந்து நம்ம அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கான தலைப்பு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், தேவன் தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறார். இந்த பகுதி ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நிலையில் ஒரு விசுவாசத்திலே முன்னேறி போகும்போது அவனுக்கு எழக்கூடிய கேள்விகள், அவனுக்கு வரக்கூடிய சவால்கள், அவன் சந்திக்கின்ற நெருக்கடிகள், அவன் சந்திக்கின்ற சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய அவமானங்கள், இதன் மத்தியிலே அவன் எப்படியாக அவன் ஆவியிலே நடத்தப்படுகிறான், அவனை நடத்துகிறது யார், மனித ஞானமா அல்லது தேவ ஞானமா, இதெல்லாம் இவ்வளோ கேள்வி இந்த பகுதியிலே நாம் வைத்து இதை ஆவியானுடைய வெளிச்சத்திலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் நம்மை சந்திப்பாராக, பலப்படுத்துவாராக. இந்த பகுதி மறுபடியும் நாம் சொல்லும்போது தேவன் தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு வழியில் என் உடன் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இதுதான் இந்த பாடத்துக்கான தலைப்பு. இந்த பகுதியில் நாம் ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உடைந்த ஒரு மனிதனின் விசுவாசத்தை பற்றி இந்த பகுதியிலே நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய, ஒரு விசுவாசியினுடைய இருதயம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட இருக்கிறது, அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு குழப்பத்தோடு, போராட்டத்தோடு, சவாலோடு அது சென்று கொண்டிருக்கிறது, இதை சொல்லக்கூடியது தான் இந்த பகுதியிலே நான் படிக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. ரெண்டாவதாக நான் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய ஞானம் அது எவ்வளோ குறுகியதாக இருக்கிறது என்பதையும், கடவுளுடைய ஞானம் அது எவ்வளோ எல்லையற்றதாக இருக்கிறது என்பதையும், அதாவது எவ்வளோ அது விரிவானதாக இருக்கிறது, எல்லை இல்லாமல், வரம்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய பலம், மனிதனுடைய முயற்சி, மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சித்தாந்தம், இது எல்லாம் குறுகிய வட்டத்துக்கு உட்பட்டது, ஒரு குறுகிய எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய பலம், கடவுள் சம்பந்தமான காரியம் அனைத்துக்கும் அதுக்கு ஒரு எல்லை இல்லை, அதுக்கு ஒரு வரம்பு இல்லை. இதை நாம் திட்டமாக, தீர்க்கமாக இந்த பகுதியில் படித்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நீ பார்த்து சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அதிகாரத்தோடு இந்த பகுதியிலே, குறிப்பாக 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் சொல்லுவது என்பதை நாம் பார்க்க முடியும். கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கும் எவ்வளோ அது அதிகாரமுள்ளதாக இருக்கிறது, அது எவ்வளோ போதுமானதாக இருக்கிறது, அது மனிதர்கள் நம்ப தகுந்ததாக இருக்கிறது என்பதை இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் படித்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் பார்த்து சொன்னால், வாழ்க்கைக்கான சமநிலையை பற்றி ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே வாழும்போது அவன் எவ்வளோ யதார்த்தமாக வாழ வேண்டும், அவன் எவ்வளோ பாதுகாப்பாக வாழ வேண்டும், அவன் அறிவாளியாக, அவன் எவ்வளோ புத்தி கூர்மையோடு அவன் வாழ வேண்டும் என்பதை அழகாக அவனுடைய வாழ்க்கையுடைய மையத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்லி புரிய வைக்கிறது. அடுத்து நாம் பார்த்தோம் சொன்னால், 5ஆவதாக பார்த்தோம் சொன்னால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த பகுதி கற்றுத்தருது. வேண்டுதல், விண்ணப்பம் செலுத்தாமல் இந்த ஒரு விசுவாசி வாழ முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருத்தனை இல்லாமல் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஒரு விசுவாசியாக இருக்கிற பட்சத்தில் அனுதினமும் நம்முடைய இருதயத்தை நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து, கீழ்ப்படிந்து, ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இதுதான் விசுவாசியின் இடத்திலே கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம்.
வேதம் எதிர்பார்க்குற ஒரு இலக்கணம். பரிசுத்த ஆவியானவர் அதுக்காக தான் அந்த பூமியிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார், திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இந்த பூமியிலே நம்மளுக்கு பொருந்தருளப்பட்டிருக்கிறார். ஆக இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை இந்த 9ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1-3 வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனித ஞானத்தை குறித்து சொல்லுகிறது, தேவ ஞானத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன போல மனித ஞானம் அது எவ்வளோ குறுகியதாக இருக்கிறது, தேவ ஞானம் எவ்வளோ அது எல்லையற்றதாக விரிவானதாக இருக்கிறது, தொலைநோக்கு பார்வையோடு கூட பார்க்க வேண்டும் என்பதாக நம்ம கற்று தருகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாய் பார்க்கும்போது அது படைப்பாளரை பற்றி சொல்லி தருகிறது, தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லி தருகிறது. அடுத்து 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மீட்கப்பட்ட மனிதன் அவன் தொடர்ந்து பொருத்தனையோடு அர்ப்பணிப்போடு தன்னை படைத்ததற்கு முன்பாக வாழ வேண்டும், காணப்பட வேண்டும். இவ்வளோ அம்சங்கள் இந்த பகுதியிலே நான் பார்க்குறோம். முதலாவதாக நான் பார்க்குற சத்தியத்தை நான் பார்த்தோம் சொன்னால் 1-3 வசனம் வரைக்கும் நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனித ஞானமும் தேவ ஞானமும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இப்போ முதல் வசனத்தில் இந்த ஆகூர் என்ற மனிதன் அவன் என்ன சொல்ல வரான், அவன் எந்த மனநிலையோடு கூட அவன் எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறான். தான் யார், தான் யாக்கேயின் மகன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். நான் இன்னார் மூலமாக இந்த உலகத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறேன், இன்னார் மூலமாக இந்த உலகத்தில் நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் வரலாறு, எனக்கும் அப்படி தான் வரலாறு. நம்ம தானாக உண்டானவர்கள் இல்லை. என்னை கேட்டால் என்னுடைய அப்பா பேரை எனக்கு தெரியும், அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும். இப்படியே கடந்து போனீங்கன்னா முதல் மனிதன் ஆதாமில் போய் நம்ம நிற்க முடியும். அப்போது எனக்கு இந்த பூமியிலே வந்ததுக்கான அடையாளம் யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பாவாக இருக்கிறது போல இந்த ஆகூர் என்ற மனிதனுக்கு யாக்கே என்ற மனிதன் தகப்பனாக இருக்கிறான். அவனுடைய புள்ள என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவன் இங்கு உபதேசங்களாக அவன் எழுதுகிறான். யாருக்கு உபதேசங்களாக எழுதுகிறான்னு சொன்னால் இங்கு வாசிக்கும்போது 2 மனிதர்களுக்கு அவன் எழுதுகிறது போல நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 2 மனிதர்களுக்கு எழுதுகிறது போல, ஒன்று ஈத்தியல், இன்னொரு மனிதன் ஊகால் என்ற 2 மனிதர்களுக்கு எழுதுகிறது போல நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பில் நான் படிக்கும்போது 2 மனிதர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் ஆகூருடைய சீடர்கள் என்று சொல்லி ஒரு அறிஞர்கள் ஒரு விதமான புரிந்து கொள்ளுகிறோம், புரிய வைக்கிறார்கள். ஒரு சில ஆசிரியர்கள் இறையியல் வல்லுநர்கள் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 103 தன்னுடைய ஆத்மாவோடு தனக்கு தானே பேசி கொண்டான் இல்லையா தாவீது, அந்த மாதிரி இந்த ஊகால் என்ற கேரக்டரையும் ஈத்தியர் என்ற கேரக்டரையும் உள்ளுக்குள்ளே வைத்து ஆகூர் பேசிக்கொள்கிறான் என்பதை போல இன்னும் சில இறையாளரை சொல்லுகிறாங்க. இதில் எது உண்மை, எது உண்மைக்கு மாறாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் நிதானிக்க முடியல. இந்த வாரம் முழுசுமாக நான் படித்து திரும்பி படித்து பார்த்தேன். ஆக மொத்தம் நமக்கு தேவையான பாடம் என்ன அப்படி என்பதை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு நான் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். கடவுள் சரியான பார்வையை சரியான விளங்குதலை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் இதை சரியான நிலைமையில் நாம் விளங்கி கொண்டு நாமும் ஆகூரை போல ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் ஆர்வத்தோடு கடவுளுக்கு மகிமையாக கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழ முடியும் என்பதில் சந்தேகங்கள். இந்த ஆகூர் என்ற அந்த மனிதன் இவன் யார் என்று சொன்னால் இவன் ஒரு தேவ மனிதன், இவன் ஒரு விசுவாசி. இவன் வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனையும் விசுவாசிக்கின்ற ஒரு சராசரி ஒரு மனிதன். இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற திருச்சபை அன்னைக்கு திருச்சபைன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த சூழல் அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய முழு வேதகமும் இந்த ஆகூர் என்ற தேவ மனுஷன்ட்டு இல்லை. அன்றைக்கி அவன் கையில் இருந்தது வெறும் 5 புத்தகங்கள் மட்டும்தான். அந்த ஆகமம் புத்தகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆகமம் தீர்க்கதரிசன புத்தகம், மோசையினுடைய ஆகமங்கள் எல்லாம் ஒரே ஒரு புத்தக வடிவில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வளோதான். இன்றைக்கு இருக்கிற தனி சிறப்பு தனி வெளிப்பாடு அன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய புத்தகங்கள் அன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ பெரிய ஐக்கியம் அன்னைக்கு கிடைக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் எப்படியாக தன்னுடைய இருதயத்தை தன்னை படைத்ததற்கு நேராக அவன் ஒருமித்து அவன் வாழ அவனால் முடிந்தது. அவன் இவ்வளோ அர்ப்பணிப்போடு அவனால் வாழ முடிந்தது. இவ்வளோ தியாகத்தோடு எப்படி அவனால் வாழ முடிந்தது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றும் பச்சை மரத்தில் ஆணி அரைவது போல இருக்கிறது. அவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய சொல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுத்த ஆவியானுடைய அந்த உதவியோடு துணையோடு அழகாக தனக்கு கொடுக்கப்பட்ட
அந்த வெளிச்சத்திலே அவன் எழுதுகிறான். அவன் என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், மனுஷர் எல்லாரையும் நான் ஒரு மூடன் என்று சொல்லி சொல்லுகிறான். மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். முதலாவது இந்த மனிதன் தன்னை ஒரு விசுவாசி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னுடைய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது என்பதை அவன் கற்றுத்தருகிறான். முதலாவது வசனத்தில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இவ்வளோ பெரிய ஒரு அர்த்தத்தை அவன் சொல்லுதை நான் பார்க்குறோம். அவனுடைய பெயருக்கு தகுந்தாற் போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையானது கடந்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகூர் என்பதற்கு சேகரிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம். கடந்த வாரத்திலே படிக்கும்போது ஆகூர் என்பதற்கு சேகரிக்கப்பட்டவன், இன்னொரு அர்த்தம் சேர்த்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி, இவன் நிச்சய ஜீவனுக்கு நேராக, இவன் நித்திய வாழ்வுக்கு நேராக ஆதாயப்படுத்தப்பட்டவன் கடவுளால். உலகத் தோட்டத்துக்கு முன்பு முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆகவே தான் அவனுடைய பெயருக்கான அர்த்தம் சேகரிக்கப்பட்டவன், சேர்த்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை கடவுள் மீண்டுமாய் தம் பக்கமாக அழைக்கிறார். இவனுடைய பெயரிலே இவன் யார் என்பதை அழகாக இந்த பகுதியை நமக்கு விளக்கப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், தன்னை அவன் ஞானி என்று சொல்லிக் கொள்வதில் விருப்பப்படலை. தன்னை ஒரு ஞானி என்று சொல்லிக் கொள்வதிலோ, தன்னுடைய ராஜா என்று சொல்லிக் கொள்வதிலோ, இவன் பார்த்தீங்க சொன்னால் சாலமோன் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்கிறாங்க இறையில் வல்லுனர். அப்போ சாலமோன் ராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவன் எவ்வளோ காலமாக ஆட்சி செய்தான் என்பதை நான்லாம் பார்க்குறோம். 40 வருட காலமாக அவன் ஆட்சி செய்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் காலகட்டத்திலே வாழ்ந்த இந்த மனிதன் தன்னை ஒரு ராஜாவாக அவன் அங்கே அறிமுகப்படுத்தப்படலை. தன்னை ஒரு ஞானி என்று சொல்லி அவன் அறிமுகப்படுத்தப்படலை. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்ற மனப்பாங்கோடு கூட அவன் எழுதலை. அவங்க சொல்லும் போகிறான், மனுஷருக்குரிய புத்தி எனக்கு இல்லை, நான் ஒரு மூடன் என்று சொல்லி சொல்லுகிறான். தன்னை ஒரு மூடன் என்று சொல்லி யாருங்க சொல்லுவா? தன்னை ஒரு முட்டாள் என்று சொல்லி யாருங்க சொல்லுவா? தனக்கு அறிவு இல்லை என்பதை யார் ஒத்துக்கொள்ளுவா? அப்போ இந்த மனிதன் கடவுளுடைய உதவியிலே, கடவுளுடைய நிழலிலே இருந்து தன்னுடைய நிலையை அவன் கடவுளுக்கு முன்பாக அவன் அப்பட்டமாக சொல்கிறான். நான் மனிதருக்கு ஏற்ற புத்தி அறிவு எனக்கு இல்லை, நான் ஒரு மூடன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மிருகத்தை போன்றவன் என்று சொல்லி சொல்லுகிறான். நான் ஒரு மிருகத்தை போன்றவன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? மனுஷருக்கு ஏற்ற அறிவு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்போ மனுஷருக்கு ஏற்ற புத்தியும் எனக்கு இல்லை, அறிவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ யார்? மிருகமாக தான் இருக்கும். நான் மிருகம் என்று சொல்லி சொல்கிறான். ஆக எந்த கண்ணோட்டத்திலே அவன் சொல்கிறான்னு சொன்னால், நான் இந்த கடவுளை அறியாத்துக்கு முன்பு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனை அறியாத்துக்கு முன்பு நான் ஒரு மிருகம்தான். அப்போ ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் அவன் மிருகமாகத்தான் இருக்கிறான். அவன் இருதயம் ஒரு நந்தவனத்தை போல இல்லை, ஒரு பூந்தோட்டத்தை போல இல்லை. அதில் பல மிருகங்கள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காட்டு மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் காட்டு மிருகங்கள் குடிக்கொண்டிருக்கிறது, காட்டு மிருகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. காட்டு மிருகோட நிலைப்பாடு எப்படிக்கும்? அதுக்கு உறவு முறை கிடையாது, ஒரு வரையறை கிடையாது. அது தாண்டோன்தனமாக தெரியக்கூடிய தான் காட்டு மிருகம். அது மாதிரி ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இருதயத்தில் ஒரு மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் சுபாவ அன்பு அவனிடத்தில் இல்லை, சுபாவ பரிசுத்தம் அவனிடத்தில் இல்லை, சுபாவம் உண்மை தன்மை அவன்கிட்ட இல்லை, சுபாவம் நீதி செய்யக்கூடிய காரியம் அவனிடத்தில் இல்லை. அப்போ அவனுடைய இருதயத்தில் ஒரு மிருகம் போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதன் அடிப்படையில் அவன் சொல்கிறான், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் அவன் மிருகத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, மனிதருக்கு ஏற்ற அறிவு எனக்கு இல்லை அப்படின்ற அந்த அர்த்தம், இந்த அர்த்தத்தை அவன் சொல்லி தன்னை இங்கே தாழ்த்துகிறான். தன்னை ஒரு ஞானி இல்லை என்பதை அவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறான். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த இலக்கணம் எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் வேதத்தை முழுமையாய் நம்பும்போது, வேதத்தை முழுமையாய் சார்ந்து நிற்கும்போது, நான் ஜீரோ என்ற வார்த்தையை வாய் நிறையா சொல்ல முடியும், மனப்பூர்வமாக சொல்ல முடியும். உன்னை குறை சொல்கிறது உனக்கு பிடிக்காது தெரியுமா? உன்னை சுட்டி காட்டுறது, உன்னுடைய தவறை சுட்டி காட்டுறது உனக்கு பிடிக்காது தெரியுமா? இது மனிதனுடைய யதார்த்தம். எல்லா மனிதருக்கும் நம்ம கேட்குறது போல் முகபாவனை மட்டும் தான் இருக்கும். ஆனால் இருதயத்தில் என்ன புத்திமதி சொல்லக்கூடிய ஆட்களையோ, ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்களையோ எதிர்த்து நின்று கொண்டிருப்பான் மனிதன். அவன் சொல்ல வரது அவன் காது கூட கொடுத்து கேட்க மாட்டான், தலை மட்டும் ஆடிட்டு இருக்கான், கண் மட்டும் பார்க்க. இருதயத்தில் அவ்வளோ கேவலமான எண்ணமும் கேவலமான சிந்தனையும் மனிதனுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம்
ரட்சிக்கப்படாத மனிதனுடைய இருதயத்தில் ஒரு மிருகமாய் இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகூர் என்ற மனிதன் இந்த தேவனை அறியப்படாததுக்கு முன்பு அவன் ஒரு மிருகமாய் நான் இருந்தேன் என்பதை ஒத்துக்கொள்வான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து, கடவுளுக்கு முன்பாக என்னுடைய இருதயம் நந்தவனம் போல இல்லை, ஒரு பூந்தோட்டத்தை போல இல்லை, அது மிருகம் ஒளிந்திருக்குன்னு சொல்லி உன்னால் ஒத்துக்க முடியும்? இன்னமும் அந்த மிருகத்தை, கோபம் என்ற மிருகத்தை, இச்சை என்ற மிருகத்தை, வரட்டு கௌரவம் என்ற அந்த மிருகத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டே நான் இருக்கிறேன். அதை மறைக்க பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை ஒழித்து கொண்டே பார்த்து என்னோட சுய நீதியினால் தொடர்ந்து அதை மூடி மறைத்து மறைத்து வாழ பார்த்து கொண்டு எத்தனை நாள் மூடி மறைத்து வாழ முடியும்? உடைய கண்கள் திறக்கப்படுமானால் இந்த ஆகூரை போல சொல்ல முடியும். வாசிக்கலாம் 1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை. போதும், இங்கே சொல்கிறான் பாருங்க, நான் மனுஷன் ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் என்று சொல்லி 3ஆம் வசனம் சொல்கிறான். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். மனிதனுக்குரிய ஞானம் எனக்கு இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட இந்த ஆகூர், தன்னை ஒரு மிருகத்துக்கு ஒப்பனையாக ஒத்துக்கொண்ட, மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட இந்த ஆகூர் 3ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, அடுத்து பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அன்பானவர்களே, மனிதனுக்குரிய ஞானம் எனக்கு இல்லை என்ற வார்த்தையை ஒரு வரியில் நாம் படித்து அதை புரிந்து கொள்ள முடியாது. அவன் எந்த அளவுக்கு அதை பாதித்து அவருடைய உள்ளான இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை அவன் ஏறெடுத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு கிரியை செய்திருக்கிறார், அவனுடைய பாவ அகோர தன்மையை, அவனுடைய இயலா தன்மையை, அவன் சுய நீதி தன்மையை பரிசுத்த ஆவியானவர் உடைத்தபடினால்தான் இந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடியும். பரிசுத்தரின் அறிவு நான் அறிந்து கொள்ள நான் முடியாது என்று சொல்லி ஒத்துக்கொள்ள. அடுத்தது இது அதைவிட இன்னும் உச்சகட்டமாக அவன் சொல்லுகிறான். முதலாவது சொல்லும்போது என்னோடய இருதயம் ஒரு நந்தவனம் போலவோ அல்லது ஒரு பூந்தோட்டத்தை போல இல்லை, அநேக மிருகங்கள் அதை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் சொல்லி ஒத்துக்கொண்ட அந்த மனிதன். 2வதாக அவன் சொல்லும்போது பரிசுத்தரின் அறிவை என்னுடைய ஞானத்தால் நான் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அடுத்த நிலையிலே அவன் உச்சகட்டமாக நிலையிலே அவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய யதார்த்தமான ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவன் தன்னை அல்ல, தன்னுடைய ஞானத்தை அல்ல, தன்னுடைய வழியை அல்ல, அவன் முழுவதுமாக வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட அவன் தேவனையும் விசுவாசித்தபடினாலே அவன் இப்பேற்பட்ட வார்த்தையை அவன் சொல்லுகிறான். பரிசுத்தரின் அறிவை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லுகிறான். பரிசுத்தமான தேவனை நான் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை உள்ள ஒரு மனிதன், இவ்வளோ பாதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், பரிசுத்தமும் அன்பும் நீதியும் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும்போது மனிதனுடைய கல்வி படைத்த கடவுளை அறியவதற்கு உதவி செய்யாது. மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய திறமை, மனிதனுடைய அனுபவம் படைத்த தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யாது. கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வாய்க்கால், ஒரே ஒரு வழிமுறை, அது நம்ம கையில் கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரமுள்ள வார்த்தை மாத்திரம்தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும், கடவுளுடைய வழியை அறிந்து கொள்ள முடியும், கடவுளுடைய சித்தங்களை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி வேறு எந்த வழியிலும் நம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது என்பதை ஆகூர் என்ற இந்த தேவ மனுஷன் மூலமாக நான் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆகூர் என்ற மனிதன் ஊகாலுக்கும் ஈத்தியலுக்கும் அவன் வசனித்து சொல்லுகிறான். அவன் செய்யக்கூடியது உபதேசங்கள், போதனைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்திருக்கிறான் பாருங்கள். இந்த இடத்தை தவிர வேறு எங்கேயும் அவனை பற்றி நீங்கள் படிக்கவே முடியாது. முழு வேதாகமத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆகூர் என்ற மனிதனை வேறு எங்கே நீங்கள் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அவன் சொல்கிறான், கடவுளையும் அவருடைய ஞானத்தையும் அறிந்து கொள்ள
மனித ஞானம் உதவி செய்யாது, மனிதனுடைய கல்வி உதவி செய்யாது, மனிதனுடைய முயற்சிகள், மனிதனுடைய அனுபவங்கள் உதவி செய்யாது என்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறோம். அந்த காலை நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கடவுளுடைய அறிவை நீ அறிந்து கொண்ட நிச்சயம் இருக்கா? கடவுளுடைய ஞானத்தை அறிந்து கொண்ட நிச்சயம் இருக்கா? கடவுளுடைய வழியை அறிந்து கொண்ட நிச்சயம் இருக்கா? கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொண்ட நிச்சயம் இருக்கா? கடவுளுடைய விருப்பத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியுதா? கடவுளுடைய திட்டத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியுதா? இப்போ இந்த வேத வசனத்திலேருந்து நம்மை நிறுத்தி பார்க்கும்போது ஆகூரை போல, ஆகூர் தன்னை எப்படியாக கடவுள் சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு போனோம், அது மாதிரி நாம் கொண்டு போகும்போது மட்டும்தான் கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி வேறு எந்த வழியிலும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நாம் யோபுவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் சொன்னால், யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனங்கள். போதும். இங்கே யோபுவினுடைய அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 41 அதிகாரம் வரைக்கும் அநேக குழப்பங்களும் அநேக தடுமாற்றங்களும் கேள்விகளும் அவனுடைய நண்பர்களுக்கு முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறான். எல்லாமே விசுவாசத்தோடு கூட அவன் பேசுகிறான், அவன் வாழ்கிறான் அப்படிங்கிறத மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனுக்கும் எவ்வளோ குழப்பம் இருந்தது, எவ்வளோ சந்தேகத்தின் வழியாக கடந்து போனால், எவ்வளோ சவால்கள் அவனுக்கு இருந்தது, எவ்வளோ நெருக்கடி இருந்தது என்பது 41 அதிகாரத்திலே நாம் படித்து புரிந்து கொள்ளும்போது, இந்த 42ஆம் அதிகாரத்திலே ஒரே இந்த 5 வசனத்திலே அவனுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக அவன் வாயை திறந்து சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். முதலாவது அவன் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, சகலத்தையும் செய்ய, என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடித்த, செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற 3 காலத்தையும் உள்ளடக்கி சொல்லுகிறான். இப்போ சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் அறிந்திருக்கிற, என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் ஒருவர் யாருன்னு சொன்னால் என்னை படைத்த தேவன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. எப்போ அறிந்து கொள்ளுகிறான்? இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு, இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் பார்க்குறோம், கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், என்னை முழுமையாக அவருக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒன்றும் தடைப்பட முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. எனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற, எனக்குன்னு கொடுக்க இருக்கிற, அது ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஆசீர்வாதத்தில் அடங்கின ரட்சிப்பாக இருந்தாலும், விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும், என்னுடைய ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அதனை காத்து நேர்த்தியாக செய்கிறவர். இது எப்போ அறிந்து கொள்கிறான்? 42ஆம் அதிகாரத்திலே வரும்போது யோபு வாய் திறந்து சொல்கிறான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த நண்பர்கள் என்னை விசாரிக்கிறங்கிற பேரில் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போ தான் என்னோடய புத்திக்கு எட்டுது, இப்போ தான் எனக்கு ஞானம் வருது. நீர் சகலத்தையும் என்னை பற்றிய உண்மை அனைத்தையும் அறிந்தவர். இந்த நண்பர்கள் 3 பேர் இல்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. என்னோடய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது என்பது எனக்கு இப்போ தான் தெரியுது. எப்போ சொல்கிறாங்க? 42ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். எத்தனை மாதங்கள் ஆனது அவன் சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை. கடவுள் சமூகத்தில் ஒரு மனிதன் நெருங்கி போக போக அவனுடைய சுய நீதி உணர்த்தப்படும், சுட்டிக்காட்டப்படும். சுய நீதியானது, அவனுடைய இருதயமானது உடைக்கப்படும். இப்போ முதல்ல நம்ம அறிமுகத்தில் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய இருதயம் உடைக்கப்படும் போது அவனுடைய விசுவாசம் அது கனப்படுத்தப்படுகிறது, அவனுடைய விசுவாசம் உயர்வாக பார்க்கப்படுகிறது, அவனுடைய விசுவாசம் வளர்ச்சியை அடைகிறது என்பதை பார்க்குறோம். அப்போது யோபுனுடைய இருதயம் எப்போ வளர்ச்சி அடைகிறது? அவனுடைய இருதயம் உடைக்கப்படும்போது, உடைக்கப்பட்டு மீண்டுமாய் கர்த்தருடைய பக்கமாய் திரும்பும்போது அவனுடைய இருதயம்
ஆறுதலும் சமாதானம் தேர்தலும் அடைகிறது என்பதை பார்க்கும். இதுதான் விசுவாசனுடைய நிலை. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருதயம் உடைப்படாமல் கடவுளோடு நீ சீர்பருந்த முடியாது. உன்னுடைய இருதயம் பாதிக்கப்படாமல், உன்னுடைய இருதயத்திலே துக்கமும் உன்னுடைய இருதயத்திலே தாக்கமும் வராமல், உன்னுடைய இருதயம் கடவுளோடு சீர்படாது ஒப்புருவாவது என்பதை மறந்துவிடக்கூடாது. இது எப்போ சீர்படும், எப்போ உடைக்கப்படும், எப்போ அந்த தாக்கம் வரும்? நீ வேதத்தை வாசிக்கும்போது மட்டுமே, கடவுள் சமூகத்திலே முன்னேறி போகும்போது மட்டுமே உன் இருதயம் உடைக்கப்பட்டு உன் இருதயம் சீர்தூக்க பார்க்கப்பட்டு கடவுளோடு கூட ஒப்புருவாகும் என்பதை இப்படிப்பட்ட பகுதிகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்தது அவன் சொல்லுகிறான் பாருங்க, 3ஆம் வசனத்தில், அறிவு இல்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்று சொல்லுகிறான். முன்பு பேசுனது எல்லாமே நான் உலர்னேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். நான் அழைப்பினேன்னு சொல்லுகிறான். என்னுடைய புத்தி பேதளிப்பினால நான் பேசினேன் என்று சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய சுய முயற்சியில் பேசின வார்த்தைகள், என்னுடைய சுய நீதியில் பேசின வார்த்தைகள், என்னுடைய சொந்த புத்தியில் பேசின வார்த்தைகள், இதெல்லாம் அழைப்பினன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது, கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஆகூரை போல, இந்த யோபை போல வெளிப்படையாக சொல்ல முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய தவறு கடவுள் சமூகத்தில் போகும்போது சுட்டி காட்டப்படும் போது உன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். உன்னுடைய பாவத்தை இன்னொரு மனிதன் சுட்டி காட்டும் போது நம்மளுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அந்த மனிதனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம். அந்த மனிதனோடு கூட நம்ம ஒதுங்கியே இருப்போம். ஆனால் கடவுள் உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது என்ன நடக்குதுங்க? அங்கே கடவுளோடு நான் ஒப்புருவாகிறேன், சமாதானம் என்னுடைய இருதயத்துக்கு கிடைக்கிறது, மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்துக்கு வருகிறது, விடுதலை என்னுடைய இருதயத்துக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னுடைய வாய் நிறையா நான் சொல்ல முடியும். ஆகூர் என்ன சொன்னால், நான் மனிதருக்கு ஏற்ற அறிவு எனக்கு இல்லை, மனிதருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஒரு மிருகமாக இருக்கிறேன். இவன் சொல்கிறான், நான் கடந்த நாட்களில் நான் நலப்பெண்ணன்னு சொல்லிக் கொள்கிறான். இந்த வாயின் வார்த்தை எவ்வளோ தாறுமாறாக இருந்தது கடவுளுக்கு முன்பாக சொல்கிறாங்க. யோபு 4ஆம் வசனத்தில் அடுத்து என்ன சொல்கிறான்? நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லி அவன் இந்த உரிமையோடு கூட அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவிலே அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு செவி கொடும், நான் உம்மோடு கூட பேசுவேன், நான் உம்மோடு கூட பேச பிரியப்படுகிறேன், நான் உம்மோடு கூட பேசுவதற்கு விருப்பப்படுகிறேன், நீர் எனக்கு செவி கொடும், நான் உம்மை கேள்வி கேட்பேன். இந்த உரிமையோடு கூட அவன் கேட்குறான். யோபு 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன் என்று சொல்ல. கேள்விப்படுறது இல்லைங்க, கேள்விப்படுறதில்லை. அதை படிக்கும்போது என்னுடைய இருதயத்துக்கு அது சொந்தமாக்கி கொள்ள முடியும். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதன் கேள்விப்படுறான், நல்லது தான். ஆனால் அதை விட எப்போ உறுதியாக்கி கொள்ள முடியும், எப்போ உரிமையாக்கி கொள்ள முடியும்? நீ படிக்கும்போது, நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து படிக்கும்போது, நான் உட்காந்து தியானிக்கும் போது, நான் உட்காந்து சிந்திக்கும் போது அதை எனக்கு நான் உரிமையாக்க கொள்ளுவேன். எவ்வளோ பெரிய உரிமை! யோபு 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த வார்த்தையை அவன் சொல்லலை. 42ஆம் அதிகாரத்தில் அவனுடைய இருதயத்தினுடைய நிலைப்பாட்டை ஆண்டவர் அப்பட்டம்மா நீ எழுதி வைடான்னு சொல்லி இங்கே எழுதி வச்சிருக்கார். 6ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்போ அந்த வார்த்தை சொல்ல முடியும்? கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது சொல்ல முடியும். மனிதனுடைய இருதயத்தை உடைக்கும் போது சொல்ல முடியும். மனிதனுடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது, ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் போது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும். அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நான் அருவருக்கிறேன். கடவுள் என்னை சந்திக்கும் போது என் மேலே எனக்கு கோபம் வருங்க. என் மேலே கடவுளுடைய நீதி செலுத்தப்படும் போது, கடவுளுடைய கோபம் செலுத்தப்படும் போது எனக்கு கோபம் வரும். என் மேலே எனக்கு கோபம் வரும், என் மேலே எனக்கு எரிச்சல் வரும். என்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்கும். நீ வேதம் படிக்கும்போது கேட்கும்போது இப்படிப்பட்ட அருவருப்பை உங்களால் உணர முடியுதா? உங்களால் பார்க்க முடியுதா? அப்படி உணர முடியும் சொன்னால் கடவுள் உங்களை சந்திக்கிறார்னு அர்த்தம், கடவுள் உங்களை பேசுகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் அதை மறைக்க பார்க்குறீங்க சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறது மாதிரி உங்கள் உட்காந்துருக்கீங்க, சரியாக உட்காந்துருக்கு, உங்களுடைய இருதயம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அலைப்பாஞ்சு கொண்டிருக்கு, வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாதீங்க. எந்த மனிதனை கடவுள் சந்திக்கிறாரோ அந்த மனிதன் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஒரு மூடன் என்று சொல்லி சொல்லுவான், நான் ஒரு முட்டாள் என்று சொல்லி சொல்லுவான், நான் ஒரு அறிவாளி இல்லை, நான் ஒரு ஞானி இல்லை, நான் ஒரு முட்டாள், ஒரு காட்டு மிருகத்தை விட மோசமானவன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய சிந்தனையில் உண்மை இல்லை, என்னுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை, என்னுடைய பார்வையில் பரிசுத்தம் இல்லை, என்னுடைய இருதயத்தில் ஒரு காட்டு மிருகங்களைப் போல சிந்தனைகளும் பார்வைகளும் எண்ணங்களும் இருந்தவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை நான் அருவருக்கிற ஆண்டவரே. நீங்கள் வேதத்தின் பக்கமாகவே தான் திரும்ப சொல்லி கடவுள் சொல்லி கொண்டே இருக்கிறார், எச்சரித்து கொண்டே இருக்கிறார், பேசி கொண்டே இருக்கிறார். அவன் சொல்கிறான், ஆகையால் நான் என்னை அருவருத்து. எப்போ ஒரு மனிதனை அருவருக்க முடியும் தெரியுமா? கடவுள் அந்த மனிதனுடைய இருதயத்திலே அவனுடைய பாவத்தை உணர்த்தும் போது அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவர் கொடுப்பார். நான் உன்னை பார்த்து கேட்குறேன், உன்னோட இருதயம் அருவருக்கப்படுகிறத நீ உணர்ந்திருக்கிறியா? உன்னோட இருதயத்தில் இப்படிப்பட்ட அருகளிப்பு, நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு, அதாவது உலகத்தில் வரக்கூடிய நெருக்கடினால, அவமானத்தினால, பாதிப்பால் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஆவியானவர் கொடுக்குற வருத்தத்துக்கும் உலகத்தால் வரக்கூடிய வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கி நேரத்தில் நம்ம குழம்பிக்கொள்கிறோம். உலக பிரகாரமாக நான் சந்தித்த ஒரு வருத்தத்துக்கும் அதை ரட்சிப்போடு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது, அதை கடவுளோடு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. நான் செய்த, அதாவது 2 பேதுரு புத்தகத்தில் ஒரு இடத்த சொல்கிறார், குற்றம் செய்து அடிக்கப்படுகிறதுனாலே வரக்கூடிய துக்கம் அது வேற. நான் குற்றம் செய்து கடவுளுக்கு விரோதமாக நானே தெரிந்து குற்றம் செய்து அதனால் வரக்கூடிய பாதிப்பு, அதனால் வரக்கூடிய தண்டனையை வைத்து கடவுளை என்னை சந்திக்கிறார் என்பதை நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கடவுள் சந்திக்கிறதுக்கும் நானே ஒரு பிரச்சனை சிக்கிக்கொண்டு துக்கத்தில் சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அநேக நேரங்களில் நாம் ரட்சிப்பை இப்படி தான் குழம்பிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இந்த மனிதனை 41 அதிகாரம் வரைக்கும் அவருடைய நண்பர்களை கொண்டு பேசி கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல கூட அவன் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வந்திருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ வருட காலமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம், இவ்வளோ காலமாக எனக்கு வேதம் தெரியுங்க, இந்த கடவுளை தெரியுங்க, சீர்திருத்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு வராங்க சொல்லலாம். ஆனால் அந்த பகுதியிலேருந்து கடவுள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கடவுள் உன்னை சந்திக்கிறாரா? உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறாரா? உன்னுடைய இதயத்திலே அவர் பேசியிருக்கிறாரா? உடைய அந்தரங்க காரியங்கள், யாருக்கு தெரியாது என்ற காரியங்களை கடவுள் உன்னிடத்தில் பேசும்போது உனக்கு அருகளிப்பு வந்திருக்கிறதா? உனக்கு வெக்கம் வந்திருக்குதா? உனக்கு தலைக்குனி வந்திருக்கா? உண்மையிலே கடவுள் சமூகத்தில் நீ நெஞ்ச நிமிர்ந்து நடக்க முடியாது, தலை குனிந்து வெக்கப்பட்டு தான் நடக்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிறார் ரோமபுரி சபையாருக்கு. ரோமர் எதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுக்கு வெக்கம் எப்பொழுது வருகிறது? முன்பு இருந்த காலத்திலே வருகிறதா அல்லது அதன் பிறகு இருக்கிற காலத்தில் வருகிறதான்னு சொல்லி நான் பார்த்தோன்னு சொன்னால் 20ஆம் வசனத்திலேருந்து சொல்லுகிறான். 20ஆம் வசனத்திலேருந்து பவுல் அப்போஸ்தலன் ரோமபுரி சபையாருக்கு எழுதுகிறான். 20ஆம் வசனத்திலேருந்து, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே என்று சொல்லுகிறான் பவுல். இக்காலத்தில் வெட்கமாய், எப்போ வெட்கம் வருது ஒரு மனிதனுக்கு? பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்கு சந்திக்கும் போது, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் குடிக்கொள்ளும் போது அந்த மனிதனுக்கு வெட்கம் வருகிறது. கடவுளை பார்க்கத்தக்க அந்த தைரியம் எனக்கு இல்லை. கடவுள் யார்? அவருடைய தன்மை என்ன? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பாவம் அவரிடத்தில் சேராது, பாவம் அவரிடத்தில் நெருங்காது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அந்த பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, உண்மை உள்ள தேவனை நீ அறிந்து கொள்ளும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முதல் நன்மைன்னு சொன்னால் வெட்கம் வரும். அதாங்க சொல்கிறார், முன்பு இது எனக்கு இந்த வெட்கம் வராதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை எனக்கு நன்றாக இருந்தது, இந்த அவமானம் எனக்கு வரல, இப்போ இருக்கிற அந்த கூச்சி எனக்கு இல்லை, இப்போ இருக்கிற அந்த வெட்கம் எனக்கு அப்போ இல்லை. அப்படி முடிவு மரணம் என்பதை தெரியாமல் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ சொல்கிறப்ப 22ஆம் மாதம் சொல்கிற பாருங்க, 22, இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். இந்த வெட்கம் வந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு விசுவாச வாழ்க்கையில் ஒரு
ஒரு மனிதனை கடவுள் சந்திக்கும்போது அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. இருதயம் எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அப்பொழுது தன்னை படைத்தவரோடு ஒப்புரவாகிறான். தன்னை படைத்த கடவுளோடு அவன் உறவு கொள்ளுகிறான். தன்னை படைத்த கடவுளோடு அவன் நெருங்கி வருகிறான். பரிசுத்தத்தை விரும்புகிறான், உண்மையை விரும்புகிறான், நீதியை விரும்புகிறான். கடவுள் சென்ற பாதையிலே தானும் செல்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறான். உன்னுடைய முடிவு தீர்மானம் இப்படி இருக்கிறதா? அதுக்கு முன்பதாக உனக்கு அருவருப்பு நடந்திருக்க வேண்டும். உன் இருதயத்தில் அருவருப்பு நடந்திருக்க வேண்டும், அருக்களிப்பு நடந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, வெட்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் தாவீது மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்கள், யோபு மட்டுமல்ல, இந்த ஆகூர் மனிதன் மட்டுமல்ல, அநேக மனிதர்கள் தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க. கடவுள் தன்னை சந்தித்த போது என்ன நடந்தது அப்படி என்பதை திட்டம் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னால் எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம் என்று சொன்னால், எரேமியா 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இங்கு ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்கிறான் பாருங்க, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். எப்படி இருந்தேங்க? மாடு போல் திரிந்து கொண்டிருந்தேன். நான் உம்மை அறியாத போது, நான் உம்மை விசுவாசிக்காத போது, உம்முடைய வார்த்தையை எனக்குள் உறுத்தாக்கி கொள்ளாத போது நான் எப்படி இருந்தேன்? நான் மாடு போல் பணியாத ஒரு மனிதனாக இருந்தேன். யோபு புத்தகத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுவார், காட்டு கழுதை போல இருந்தேன்னு சொல்லி சொல்லுவார். காட்டு கழுதை போல. இன்னொரு இடத்துல அடங்கா பிடாரியை போல. என்ன இங்கே சொல்ல, பணியாத மாடு போல. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? வெட்கம் வந்திருக்கு. அவன் சொல்கிறான் பாருங்க, நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நீர் என்னை திருப்பும், அப்போது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், நான் திரும்பின பண்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது எப்போ நடக்கிற சம்பவங்க? கடவுள் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே சந்திக்கும்போது, அந்த மனிதனுடைய இருதயத்திலே குடிக்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய மாற்றம். முதலாவது, தன்னை அருவருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறார். ரெண்டாவது, தன்னுடைய இருதயத்துக்கு வெட்கம் வருகிறது. மூன்றாவது, மனஸ்தாபம் வருகிறது. மனஸ்தாபம் சொன்னால் குற்ற உணர்வு ஏற்படுத்துகிறார். யார் ஏற்படுத்துகிறா? இது கடவுள் ஏற்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஆகூர் என்ற மனிதன் சும்மா ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடல. ஆண்டவரை திருப்திப்படுத்துக்காக அவன் சொன்ன வார்த்தை இல்லை. கடவுளை திருப்திப்படுத்துக்காக சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை இல்லை. உண்மையிலே கடவுள் அவனை சந்தித்ததுனால, அவன் இருதயம் உடைக்கப்பட்டதுனால, இருதயம் சீர்தூக்கப்பட்டதுனால அந்த வார்த்தையை சொல்கிறான், நான் மூடன், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு வடிகட்டின முட்டாள், மனசுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, அறிவு எனக்கு இல்லை, ஒரு மிருகத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மிருகத்தை போல என்னுடைய உணர்வு இருந்தது, மிருகத்தை போல என்னுடைய எண்ணங்கள் இருந்தது, என்னுடைய மிருகத்தை போல என்னுடைய சிந்தனை போக்கள் இருந்தது, மிருகத்தை போல என்னுடைய செய்கைகள் இருந்தது. மிருகத்தை விட மோசமான நிலைமைக்குள்ளாக நான் கோபப்படக்கூடிய, வைராக்கியம் கொள்ளக்கூடிய, இச்சிக்கக்கூடிய, வீணான கசப்பை வைத்து கொள்ளக்கூடிய மோசமான நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கடவுள் சந்திக்கும்போது, கடவுள் என்னுடைய இருதயத்திலே என்னுடைய தவறை, என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டும்போது என்னை நானே அருவருத்தேன். இப்படி ஒரு இருதயத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்லி நான் அருவருத்தேன். இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு ஆவியானவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது கொடுக்கிறார். ரெண்டாவது, நன்மை வெட்கத்தை ஏற்படுத்துகிறார். மூன்றாவது, மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறார். நடந்திருக்கா? எவ்வளோ காலம் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ காலம் இந்த வேத வசனத்தை படித்து கொண்டிருக்கிறேன், அப்படி வாழ்க்கையில்
கடவுள் என்னை சந்திக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னோட கடவுள் பேசணுங்கிற ஆசை இல்லையா? எவ்வளோ கால் பணியாத மாடு போல திரிந்து கொண்டே இருப்பேன்? எவ்வளோ காலம் காட்டு கழுதை போல திரிந்து கொண்டே இருப்பேன்? எவ்வளோ காலம் உளறி கொண்டே இருப்பேன்? எவ்வளோ காலம் உன்னோட வார்த்தை கொண்டு நீ அழைப்பு கொண்டே இருப்பேன்? 41 அதிகாரத்தில் சொல்லாத ஒரு மனிதன் நான் சொல்கிறான், நான் அழைப்பி கொண்டது என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன்னு சொல்கிறான். என்னுடைய வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன்னு சொல்கிறான். என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ காலமாக நான் அதை பயன்படுத்தி கொள்ளாத நான் போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறான். உன்னோட வாழ்க்கையில் ஏன் இப்படி சொல்ல முடியல? கடவுள் உன்னோட பேசுகிறாரு. உன்னால் பார்க்க முடியுதா? உன்னால் புரிய முடியுதா? உன்னால் ஒத்துக்கொள்ள முடியுதா? ஆகூர் என்ற மனுஷன் சொல்லும்போது நான் ஒரு மூடன் என்ற வார்த்தையை சாதாரணமாக அவன் சொல்லிடல. ஏதோ படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லா கேட்குறது நல்லா இருக்குங்க. உள்ளே போய் ஆராய்ந்து பாருங்கள் அவன் எந்த மனநிலையில் சொல்லியிருக்கிறான்னு. அவனுடைய இருதயம் சுக்குனாராக இருக்குது. இந்த இடத்துல அவனுடைய இருதயம் உடத்தி எரியப்பட்டிருக்கு. நான் ஒன்றுமே இல்லைங்கிற அந்த அந்த நிலைக்கு உள்ள தள்ளப்பட்டான் இந்த ஆகூர் என்ற மனிதன். யோபுவின் புத்தகத்தில் யோபு சொன்ன போல, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாப்படுகிறேன். எரேமியா சொல்லும்போது, நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? விழாவில் அடித்து கொண்டு, விழா அதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன். மனஸ்தாபம் எந்த மனிதனுக்குள்ளாக ஏற்படுகிறதோ, எந்த மனிதனுக்குள்ளாக குற்ற உணர்வு ஏற்படுகிறதோ, அப்போது நடைபெறக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து வருகிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. யோபுடைய நடந்தது போல எரேமியா எப்பிராயிம் உடைய வாழ்க்கையில் எங்கே நடந்திருக்கு. அடுத்து ரோமாபுரி சபையருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால் அதில் ஆயக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவன் சொல்கிறான், எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் நான் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் கடைசி வசனத்தில் அந்த பகுதியினுடைய நிறைவுக்குள்ளாய் வரும்போது 13ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தான் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இதுதாங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறை உண்மை, நடைமுறை சத்தியம், நடைமுறை மாற்றம். யோபு சொல்லும்போது சொல்கிறான், என்னை நான் அருவருக்கிறேன். என் வாழ்க்கையை நினச்சி எனக்கே அருவருப்பாக இருக்குது. எவ்வளோ காலம் நான் வீணடிச்சிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான். 41 அதிகாரம் வரைக்கும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறான். நண்பர்களோடு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் 38ஆம் அதிகாரத்தில் வீட்டில் இருந்தால் போய் படித்து பாருங்கள். எத்தனை கேள்வி எழுப்புறான். யார்கிட்ட எழுப்புறான்? ஆண்டவர்கிட்ட எழுப்புறான். நீங்கள் 34ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 34ஆம் அதிகாரத்திலே வந்துருச்சு கேள்வி. ஆண்டவர்கிட்ட கேட்குறத 34ஆம் அதிகாரத்திலேருந்து கிட்டத்தட்ட 38ஆம் அதிகாரம் வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். யாரை கேள்வி கேட்குறான்? யோபு கர்த்தரை கேள்வி கேட்டு கொண்டுக்கிறான். கடவுளை கேள்வி கேட்டு கொண்டுக்கிறான். அவரை குற்றப்படுத்தும் வகையில் சில கேள்விகள், அவரை குறை சொல்லும் வகையில் சில கேள்விகள், அவருக்கு விரோதமாக கேட்கக்கூடிய சில கேள்விகள், அவ்வளோ கேள்வி கேட்டுக்கொண்டு 38ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோபுவினிடத்தில் கேள்வி கேட்குறார். இதெல்லாம் நீ செய்யும்போது நீ எங்கே இருந்த? நீ பிறந்திருப்பியா? உனக்கு தெரியுமா? நட்சத்திரங்களை படைக்கும்போது, பூமியுடைய எல்லையை படைக்கும்போது, பூமியை வட்டனிடும்போது, இந்த வானத்தை வட்டனிடும்போது, சப்பினிடும்போது நீ எங்கே இருந்தா? கிட்டத்தட்ட 50 கேள்விக்கு மேலாக ஆண்டவர் யோபை பார்த்து கேட்குறார். ஆண்டவரே, நான் கேட்டது தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நான் வாயை பொத்தி கொள்கிறேன் ஆண்டவரே. இனி உங்களை ஒரு வார்த்தை கேட்டேன்னு சொல்லி சொன்னான். அந்த வார்த்தை அதன் பிறகு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வெக்கம், ஒரு அவமானத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டான் யோபு. எப்போ? கடவுள் அவனை சந்தித்த போது, தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின போது. ரெண்டாவதாக நான் பார்க்குறோம், ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிறான், முன்பு உங்களுக்கு இது வெக்கம்னு தெரியல,
இது அவமானத்தில் தெரியல. உன்னுடைய வாழ்க்கை இதை அழித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இதை அழித்து கொண்டிருக்கிறது. கடவுளை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது. உலகத்தை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது. சபையை வைத்து பிரித்து வைத்திருக்கிறது என்பதை உனக்கு பார்க்க தெரியல. இது வெட்கமான காரியங்கள் உனக்கு தெரியாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற. என்ன சொல்லப்போனால் அதனுடைய முடிவு மரணம் என்பதை தெரியாமல் நீ ஓடிக்கொண்டு இருந்தாய். ஆனால் இப்பொழுதோ நித்திய ஜீவனுக்கு நேராய் நீ திருப்பப்பட்டிருக்கிறாய். பவுல் சொல்லி உற்சாகப்படுத்துகிறான். ரோமாபுரி சபையை சொல்லி உற்சாகப்படுத்துகிறான். இந்த எரேமியா புத்தகத்தில் எப்பிராயிம் மூலமாக ஆண்டவர் கற்றுத்தருதுன்னு சொன்னான். அவன் சொல்கிறான், நான் பண்ணியாத மாடு போல திரிந்து கொண்டிருந்தேன். கடவுள் என்னை சந்தித்தார். என்னை சந்தித்து என்னை உணர்த்தினார். எனக்கு என்ன நடந்தது? அடுத்தது மனஸ்தாபம் ஏற்பட்டது. அடுத்தது என்ன நடந்தது? விழாவிலே அடித்து கொண்டேன். இவ்வளோ காலம் நான் வீணடிச்சிட்டேன் ஆண்டவரே. இவ்வளோ காலம் உம்முடைய சத்தியத்தை விளங்காத போயிட்டேன். உம்முடைய வார்த்தையை நான் நம்பாத போயிட்டேன். உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாத போயிட்டேன். எத்தனை வருடம் நான் வீணடிச்சிட்டேன். எவ்வளோ குழப்பத்தோடு இருந்திருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனையோடு இருந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்பதை அர்த்தப்படுத்தும் வகையில் விழாவிலே அடித்து கொள்ளுகிறான். நான்காவதான ஒரு மனிதனை பார்க்குறோம். ஆயக்காரன். அவன் என்ன செய்கிறான்? அவன் மார்பில் அடித்து கொள்ளுகிறான். எப்பிராயிம் விழாவில் அடித்து கொள்ளுகிறான். ஆயக்காரன் மார்பில் அடித்து கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இந்த 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 நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசையாக இருந்து சொன்னார். நீங்கள் வேதத்து பக்கம் திரும்பணும். இந்த நிகழ்வு, இந்த மாற்றம், இந்த ஆசீர்வாதம், இதே பாதிப்பு, இதே தாக்கம் எனக்கும் இன்றைக்கி தேவை அப்படின்னு சொன்னால் நீ வேதத்தை அதிகமாக உட்காந்து படிக்கணும். மணிக்கணக்கில் உட்காந்து படிக்கணும். மணிக்கணக்கில் உட்காந்து இதை சிந்தனை செய்யணும், தியானம் செய்யணும். அப்படி இல்லாத இந்த மனஸ்தாபம் நடக்காது. உன் இருதயத்தை குறித்த வெட்கம் உனக்கு வராது. இருதயத்தில் இப்படிப்பட்ட மனஸ்தாபம் ஏற்படாது. அருவருப்பு ஏற்படாது. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ கடவுள் பக்கமாக திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து பக்கமாக நீ திரும்ப வேண்டும். வேதத்துக்கு நேராக நீ திருப்பப்பட வேண்டும். வேதம் மட்டும்தான் நம்மை எச்சரிக்கும். வேதம் மட்டும்தான் நம்மை சந்திக்கும். வேதம் மட்டும்தான் நம்மை படைத்தவரோடு நம்மை ஒன்று இணைக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே. அடுத்து அவன் சொல்கிறான், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே இருந்து மறுபடியும் நாம் சிந்திக்கும்போது அடுத்து அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்வி வைக்கிறான். 7 கேள்வியை கேட்குறான். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? ஆகையால் அதை நீ அறிவாயோ. கிட்டத்தட்ட 7 விதமான கேள்வியை அவன் கேட்குறான். எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி! அந்த கேள்வியை நான் படிக்கும்போது அதை இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம ஆராய்ந்து படித்தா தான் நம்ம புரியும். அதுக்கு முன்னதான் நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் கடவுளுடைய ஆழம் அகலம் குறித்து பவுல் சொல்கிறதை பார்க்குறோம். 33வது வசனம், 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள் என்று சொல்லி போதும். இங்கு கடவுளுடைய தேவனுடைய ஞானத்தை குத்தம் சொல்கிறான். முதல் பகுதியில் மனிதனுடைய ஞானம் எப்படியாக இருக்கிறது, தேவனுடைய ஞானம் எப்படியாக இருக்கிறது. மனிதனுடைய ஞானம் அது குறுகிய எல்லைக்கு உட்பட்டது என்பதை பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானம் அது ஒரு வரம்புக்கு உட்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்பதை பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானம் தன்னைத்தான் ரட்சிக்காது என்பதை பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானம் எதிர்காலத்தை கணிக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானம் கடந்த காலத்தை திரும்பவும் பெற முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஞானம் மனிதனை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஞானம் கடந்த காலத்தை
எடுத்து உரைக்கிறதா இருக்கிறது, நிகழ்காலத்தை எடுத்து உரைக்கிறதா இருக்கிறது, வருங்காலத்தை எடுத்து உரைக்கிறதா இருக்கிறது. கடவுளோடு உன்னை ஒப்புருவாக சேர்த்து கொள்ள உன்னை வழிவகுக்கிறது தேவனுடைய ஞானம் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தேவனுடைய ஞானத்தை குறித்தும் அதனுடைய ஆழத்தை குறித்தும் அவருடைய நீளத்தை குறித்தும் அவருடைய உயரத்தை குறித்து அங்கே சொல்லுகிறான். தேவனுடைய ஞானம் அதுக்கு உயரம் கிடையாது, அதுக்கு அளவுகோல் கிடையாது, அதுக்கு நீளம் கிடையாது. அப்படின்னு சொன்னால் 103ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்னது போல அவருக்கு, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம், அந்த தூரத்தை அளவிடப்பட முடியாது. அவருடைய கிருபை, அவருடைய ஞானம் அவ்வளோ பெரியதாக இருக்கிறது. இதை விட வேற உதாரணம் சொல்ல முடியாது. அடுத்து சொல்கிறான், மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள எவ்வளோ தூரம், அந்த தூரத்தை அளவிட முடியுமா? அந்த அளவுக்கு அதை விட மேலானதாக இருக்கிறது அவருடைய ஞானம். நம்முடைய குறிவிசைஸ் மூளை வைத்துக்கொண்டு, ஞானத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானத்தில் கடவுள் திசை திருப்புவாரேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நான் ஒரு பைத்தியக்காரன், என்னுடைய ஞானம் கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக திருப்புவார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு விருப்பமாக திருப்புவார்னு சொன்னால் அடுத்தது நான் ஒரு வஸ்திரம் இல்லாமல் நான் ரோட்டோரத்தை தெருவோரத்தில் திரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய, கல்லால் எரியப்படக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் என்னையும் உங்களையும் கடவுள் எவ்வளோ நேசித்து, எவ்வளோ அன்பு கூர்ந்து ஆங்கங்கே வைத்து என்னை பாதுகாத்து பராமரித்து அன்பு கூர்ந்து விழுகிறார். நீங்கள் மவுண்ட் சியோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுக்கோட்டையில் இருக்கிற ஸ்டடீஸிலே அதிகமான ஹை ஸ்டடீஸை கொடுக்கறது வந்துட்டு மவுண்ட் சியோன் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட்டு அதிக வசூல் பண்ணக்கூடிய ஸ்கூல், அதிகப்படியாக மக்கள் பிள்ளைங்க அதிக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்கூல். அவருடைய ஹவுஸ் ஓனர் அந்த 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 ஸ்கூல் ஓனரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? 2 பைத்தியம் பிடிச்சி 2 கையும் விலங்கு இது சங்கிலியால் கட்டி வச்சுருப்பாங்க. காலில் 2 சங்கிலி கட்டி வச்சுருக்கிறாங்க. அட்மிஷன் போடுறவங்களாம் ஏன்ட்ட வந்து அட்மிஷன் போடுங்க, கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. இதை நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, மனிதனை பணம் காப்பாற்றுமா? காப்பாற்றாது. மனிதனுடைய அனுபவம் மனிதனை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. அவன் பெற்றுக்கொண்ட கல்வி அவனை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. உலகத்திலிருந்து வந்த எந்த புகழ், எந்த பதவியாக இருக்கட்டும், மனிதனை காப்பாற்றாது. மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஞானம் தேவ ஞானம். அந்த ஞானம் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக எனக்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார், மனிதனாக அனுப்பப்பட்டார். கண்ணின் வயிற்றிலே பாலகனாக உற்பத்தியாகி அவர் பிறக்கப்பட்டார். 33 வருடத்திலே வயதிலே சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார். நான் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் நின்றார். எனக்காக உங்களுக்காக பதில் ஆளாக அவர் நின்று மரித்தார். வேத வாக்கியம்படி மரித்தார், வேத வாக்கியம்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியம்படி 3ஆம் நாளில் உயிரோடு கூட இருந்தார். அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். பசுத்த ஆவியானவர் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை சந்திக்கும் போது உன்னுடைய இருதயத்திலே முதலாவது உடைக்கப்படும். உடைத்த பிறகு உனக்கு அருகளிப்பு வரும், அருவருப்பு வரும். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து உனக்கு அருவருப்பு வரும். 2வது வெட்கம் வரும். 3வது மனஸ்தாபம் வரும். 4வது உன்னுடைய விழாவிலே அடித்து கொள்ளுவாய். 5வது மார்பிலே அடித்து கொள்ளுவாய். இந்த நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நீ ரட்சிக்கப்படலை. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த மாற்றம், இந்த நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கை இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கலைங்க அப்படின்னு சொன்னால் நீ கேள்வி கேட்கணும். உன்னுடைய ரட்சிப்பை நீ கேள்வி கேட்கணும். உன்னுடைய விசுவாசத்தை நீ கேள்வி கேட்கணும். அதுக்காக சரி ஆண்டவர் என்ன ரட்சிக்கிறபடி நடக்கட்டும், அது வரைக்கும் நான் அப்படியே ஃப்ரீயாக இருந்துடுறேன் அப்படி சொல்ல முடியாது. கடவுளுடைய சத்தியத்தை கேட்டுக்கிற நீங்களும் நானும் இந்த இடத்துல நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம், நம்மை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நேரம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் காட்டு மிருகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, காட்டு மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களில் உமக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுக்கான காரணம் என்னுடைய இருதயம் என்ன சீர்படலை, என்னுடைய இருதயம் என்ன உடைக்கப்படலை, என்னுடைய இருதயம் என்ன செப்பனிடப்படலை.
நான் வெளி தோற்றத்துக்கு நலமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உள்ளான இருதயத்தில் ஒரு ஓனாய் போல, ஒரு சிங்கத்தை போல, ஒரு கடை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சுபாவம் என்னென்னு மாறல ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது கடவுள் முதலாவது என்னை சந்திக்கிறார். என்னை சந்தித்து எனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறார், அருவருப்பை ஏற்படுத்துகிறார், இருதயத்துக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகிறார், மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறார், விழாவிலே அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார், மார்பில் அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். கடவுள் உன்னை சந்திக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த சிந்தனையை ஆசீர்வதித்து தருவாராக.